ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், தட்டை கன்ஜங்ஷனை எங்கே யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டென்ஸ் கூடலாம் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தட்டை நாம் ஒரு நவுனை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம், ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த தட்டுக்கு நிறைய ரோல் இருக்குங்க. சரிங்களா? பார்க்குறது சின்ன வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் அது எக்கச்சக்கமான ரோல் இருக்குது. ஓகே, அதில் ஒன் ஆஃப் த ரோல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த தட் கன்ஜங்ஷன் எப்படி வேலை செய்யுது அதை தான் இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறது தான். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த தட் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி நாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், அதாவது எந்தெந்த சென்டென்சஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம செஞ்சது இல்லாட்டி செய்யாமல் இருந்தது. பாருங்கள், ஒரு வேலையை நம்ம செஞ்சது இல்லாட்டி அந்த வேலையை செய்யாமல் இருந்தது. இந்த மாதிரி சில சமயங்களில் நாம் தமிழில் வார்த்தைகள் சொல்லுவோம், சென்டென்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட சொன்னது தான் என்னோடய தப்பு, உங்ககிட்ட சொன்னது தான் என் தப்பு, செய்தது, அந்த வேலையை செய்தது. ஓகே, உங்கள்கிட்ட சொன்னது தான் தப்பு. இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயோ நான் சொல்லாமல் இருந்தது தான் தப்பு. ஓகே, நான் சொல்லாமல் இருந்தது தான் தப்பு. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு நமக்கு தட்டு வேணும், இல்லாமல் சொல்ல முடியாது. ஓகே, வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது, தட்டு போட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து, அளவுக்கு அதிகமான நம்மளால் செய்யவே முடியாது, வீரியம் மிக்க, நமக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவல் வரைக்கும் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை தாங்க முடியும், அதற்கான திராணி நம்மகிட்ட இருக்கும். அதற்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செட்டைன் லெவலை தாண்டும் பொழுது நம்மளால் பண்ண முடியாதுல்ல, அதையும் சொல்வதற்கு நம்ம தட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, மற்ற சென்டென்சஸ் போட்டு சொன்னீங்கன்னா இடையிலலாம் போட்டு வேறு வார்த்தையில் போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தட்டை பொறுத்த வரைக்கும் 2 முழு சென்டென்சஸ், ஓகே, 2 சென்டென்சஸ் இருக்கணும். அந்த 2 சென்டென்சஸ் இந்த தட் இணைக்கும், அவ்வளோதான். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு முழு வாக்கியத்தை மேக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தானே. பாதி பாதியாக போட்டு அதை தட்டு போட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு கன்ஜங்ஷன் போட்டு இணைக்கிறத விட ஒரு முழு வாக்கியத்துக்கு இடையில கன்ஜங்ஷன் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வேறு அந்த டூ அதாவது 2 வரும்ல, அதெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அட்வர்பு அஜெக்டிவெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு நீங்கள் சொல்லணும், இல்லாட்டி அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் தட்டு போட்டிங்க அப்படின்னா 2 முழு வாக்கியத்துக்கு இடையில தட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் எந்த வாக்கியத்துக்கு முன்னாடி தட்டு போடுறதுங்கிறது தான் வேலையே இருக்குது, அது நமக்கு தெரியணும். சரிங்களா? எந்த வார்த்தைக்கு முன்னாடி தட்டு போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 2 சென்டென்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் வரணும், அதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும், அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் வரணும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த சென்டென்ஸ் நம்ம தமிழில் சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா முழு வாக்கியமாக தனித்து நிற்கும். ஓகே, இண்டிபெண்ட், ஓகேங்களா, தனித்து நிற்கும். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தைகளும் தேவைப்படாது, தனித்து நின்று இயங்கும். ஸோ தமிழில் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது என்னுடைய தவறு. இதில் பாருங்களேன், உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தனியாக எடுக்கிறோம், என்னுடைய தவறு அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன், தனியாக எடுக்கிறேன். இந்த 2த்தில் எடுக்கும்போது உன்னிடம் சொல்லாமல் இருந்தது அப்படின்னு அது என்னவாக இருக்குன்னா முடியாமல் நிற்கிது. ஆனால் இது என்னோட தவறு அப்படி நீங்கள் அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக முடிஞ்சிருச்சு, ஏன்னா அது தனி சென்டென்ஸ். அப்போ இந்த மாதிரி முழு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் வந்துடணும். அதற்கடுத்து முழு மீனிங்கை கொடுக்காமல் இருக்கிற அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அதை பின்னாடி போட்டுக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதாங்க இதோட ஃபார்மெட்டு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போக போக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இதற்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடுத்த செட்டில் இதற்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு 4 இல்லை 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை பார்த்துருங்க. என்னென்னு பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் வேணும், அந்த சென்டென்ஸ் தனித்து இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு தட் அப்படிங்கிற நம்மளோட கன்ஜங்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் எதை பிடித்து கொண்டு வரும்னா தட்டோடு சேர்ந்து தான் வரும். சரிங்களா? அதுதான் ஃபார்மெட்டு. இப்போ தமிழ் சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்கள், ஒரு நுணுக்கத்தை மட்டும் சொல்லித்தரேன், அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். சரி பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது என்னுடைய தவறு. இந்த முடிவை நீ எடுக்கிறது
மிகவும் முக்கியமானது. சரி, எல்லாத்தையும் படிக்க வேணாம், இதிலே சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த கடைசி வார்த்தை பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த டேர்மில் இருக்க கடைசி வார்த்தை இருந்தது, இருக்கிறது, து 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 அப்படியே தான் வருது. அப்போ நாம் அது என்ன மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது இல்லாட்டி இது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஓகே, அது இல்லாட்டி இது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த பர்டிகுலர் இண்டிபெண்டன்ட் கிளாஸை ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஒரு தனியாக இயங்கக்கூடிய அந்த வாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதனால அந்த இட்டு அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணிக்கலாம், தனியாக எடுத்து அதிலிருந்து சென்டென்ஸை துவங்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, இங்கிருந்து இந்த வார்த்தையை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா, இருந்ததுன்னு இருக்கு, அதை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு நாம் இது கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கனெக்ஷனை போட்டுக்கலாம். ஓகே, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, பார்ப்போம். இதில் இருக்கிற முழு வாக்கியம் என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தது, இது கம்ப்ளீட் ஆகலை. என்னுடைய தவறு, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னுடைய தவறுனா மை மிஸ்டேக், இல்லாட்டி என்னோட ஃபால்ட், மை ஃபால்ட். ஆனால் மை ஃபால்ட்டுன்னு சொல்லும்போது அது முழு சென்டென்ஸாக வரலையே, அப்புறம் எப்படி முழு சென்டென்ஸாக மாற்றுறது, அந்த கேள்வி வரும்ல. அதனால தான் சொன்னேன், இந்த அது இது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தூக்கி அப்படியே அது கூட இணைச்சி விட்டோம் அப்படின்னா அது என்னுடைய தவறு அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான். ஓகே, அது என்னுடைய தவறு. ஆனால் இந்த மாதிரி சென்டென்சஸை மேக் பண்ணும்போது இட்டு போட்டு ஆரம்பிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கடந்த காலத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது என்னோட தவறு. அப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த வாக்கியம் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக மீனிங் கன்வே ஆகும். சரிங்களா? பாருங்கள், என்னுடைய தவறு, எது என்னுடைய தவறு? ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது என்னுடைய தவறு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எழுதும் போது இட் அப்படிங்கிறத போட்டு எழுதுனா முடிஞ்சு போச்சு. பாஸ்டில் இருந்தனால இட் வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். சரிங்களா? இட் வாஸ், அதுக்கப்புறம் மை ஃபால்ட், அவ்வளோதான். என்னுடைய தவறு, இட் வாஸ் மை ஃபால்ட். இட் வாஸ் மை ஃபால்ட். எது என்னோட தவறு? ஃபுல் சென்டென்ஸ் வந்துருச்சு, அதற்கு அடுத்து தட்டு போடணும், அந்த தட்டு இங்கே போட்டுடலாம். இட் வாஸ் மை ஃபால்ஸ் தட், அதற்கடுத்து இங்கே வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது. இதை கரெக்டாக பிரித்து எடுத்திங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை, அதான் அர்த்தம். ஓகே, ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்தது, அதை சரியான ஒரு சென்டென்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, முழுமையான வாக்கியமாக மாற்றணும்னா இப்படி மாற்றிடலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா ஏழைகளுக்கு உதவி செய்யலை. இட் வாஸ் மை ஃபால்ட் தட் ஐ டிண்ட் ஹெல்ப் த புவர், வேணாம் த நீடின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நீடி அப்படின்னா தேவைப்படுபவர்களுக்கு. ஓகே, ஏழைன்னு சொல்ல வேணாம், நீடின்னு போட்டுக்கலாம், அதுவும் கரெக்டான அர்த்தம் தான். பாருங்கள், இட் வாஸ் மை ஃபால்ட் தட் ஐ டிண்ட் ஹெல்ப் த நீடி. இட் வாஸ் மை ஃபால்ட் தட் ஐ டிண்ட் ஹெல்ப் த நீடி, அவ்வளோதான். இங்கே ஒரு முழு வாக்கியம், இங்கே ஒரு முழு வாக்கியம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்போ அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த முடிவை நீ எடுக்கிறது மிகவும் முக்கியமானது. இந்த முடிவை நீ எடுக்கிறது மிகவும் முக்கியமானது. இப்போ என்ன பண்ணுவோம், உடனே மிகவும் முக்கியமானது, இம்பார்ட்டண்ட், இம்மீடியட்டாக இந்த ஃபார்மட் வந்துடும். இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுக்கிறது, எடுக்கிறது என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ். நீ எடுக்கிறாய், அதை முழு சென்டென்ஸாக மாற்றி பாருங்கள். இந்த முடிவை நீ எடுக்கிறது, அதை முழு சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த முடிவை நீ எடுக்கிறாய் அப்படிங்கிற முழு சென்டென்ஸாக மாறும். ஆட்டோமேட்டிக்காக தெரியுது, எடுக்கிறாய் செய்கிறாய்னா அது சிம்பிள் ப்ரெசண்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னதான் வரும், சிம்பிள் ப்ரெசண்ட்டு கூட வர வேண்டிய அந்த பீவப் வந்துடும். ஓகே, இம்பார்ட்டண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் பதிலாக வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. இட் இஸ் க்ரூசியல். க்ரூசியல், க்ரூசியல்லாம் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் பதில் இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இட் இஸ் க்ரூசியல் தட், இட் இஸ் க்ரூஷியல் ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு, தட்டு வந்துருச்சு, அதற்கடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இந்த முடிவை நீ எடுக்கிறது. அப்போ இந்த முடிவை நீ எடுக்கிறாய்ன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், யூ மேக் திஸ் டெசிஷன், அவ்வளோதான். யூ மேக் திஸ் டெசிஷன். யூ மேக் திஸ் டெசிஷன் அப்படின்னா நீ இந்த முடிவை எடுக்கிறாய்ன்னு அர்த்தம். தட் யூ மேக் திஸ் டெசிஷன் அப்படின்னா இந்த முடிவை நீ எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். இட் இஸ் க்ரூஷியல் தட் யூ மேக் திஸ் டெசிஷன். இட் இஸ் க்ரூஷியல் தட் யூ மேக் திஸ் டெசிஷன் ஆர் எல்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ மேக் திஸ் டெசிஷன். இந்த முடிவை நீ எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. இதை மட்டும்தான் இட்டுஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம், அந்த பர்டிகுலர் வார்த்தை தூக்கி போடுறோம், வேலை வந்துருச்சு. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இட் வாஸு, ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ், அவ்வளோதான்.
ஓகே, ஃப்யூச்சராக இருந்தால் இட் வில் பி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த முடிவை நீ எடுப்பதுன்னா ஃப்யூச்சரில் எடுப்பது மிகவும் முக்கியமானது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முடிவை நீ எடுப்பதுன்னா ஃப்யூச்சரை டினோட் பண்ணுது. இந்த முடிவை நீ எடுப்பது மிகவும் முக்கியமானது. ஓகே, ஃப்யூச்சரில் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி க்ரூஷியல்னு மாறிடும். அவ்வளோதான், இந்த பி வெர்ப் மட்டும் மாறும். ஓகே, இட் வில் பி க்ரூஷியல் தட் யூ மேக் திஸ் டெசிஷன். அவ்வளோதான், சரிங்களா? இட் வில் பி க்ரூஷியல்னு போட்டிங்கன்னா சென்டென்ஸ் வந்துடும். இட் வில் பி க்ரூஷியல் தட் யூ மேக் திஸ் டெசிஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, எங்கே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா இந்த இஸ் உன்னோட பொறுப்பு, உன்னோட தவறு, உன்னோட கடமை, ஓகே, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னோட டியூட்டி, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை போட்டு பின்னாடி என்ன சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தட்டு போட்டு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, பாருங்கள். அடுத்து, சரியான நேரத்திற்கு வர வேண்டியது உனது கடமை. இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது தெரியும். சரியான நேரத்திற்கு வர வேண்டியது, பிரிங்க, சரியான நேரத்திற்கு வர வேண்டும், அவ்வளோதான். சரியான நேரத்திற்கு வர வேண்டும். அடுத்து, உனது கடமை. இப்போ சரியான நேரத்திற்கு வர வேண்டும் அப்படின்னா அது மஸ்ட்டு ஷுட்டு கீழே வந்துடுது. அப்போ ப்ரெசென்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உனது கடமைனா இட் இஸ் யோர் டியூட்டி. ஓகே, இட் இஸ் யோர் டியூட்டி, இல்லாட்டி இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டு தான், எப்பயும் போல் இட் இஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும். இட் இஸ் யோர் டியூட்டி தட் என்ன பண்ணணும், சரியான நேரத்திற்கு வர வேண்டும். இட் இஸ் யோர் டியூட்டி தட் யூ மஸ்ட் கம் on time. You must come on timeனா சரியான நேரத்துக்கு நீ வரணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ சரியான நேரத்துக்கு வர வேண்டியது உன்னுடைய கடமை. இட் இஸ் யோர் டியூட்டி தட் யூ மஸ்ட் கம் ஆன் டைம். இட் இஸ் யோர் டியூட்டி தட் யூ மஸ்ட் கம் ஆன் டைம். ஷுட்டு போட்டாலும் கரெக்டு தான். இட் இஸ் யோர் டியூட்டி, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ ஷுட் கம் ஆன் டைம். சரியான நேரத்துக்கு வருவது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. ஓகே, சரியான நேரத்திற்கு கட்டணம் செலுத்துவது உன்னுடைய பொறுப்பு. இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ மஸ்ட் பே ஆன் டைம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ஈஸியாக பேசிட்டு போயிடலாம், சரிங்களா? பாட்டு கச்சேரியை ரத்து செய்வது அவமானம். பாட்டு கச்சேரி ரத்து செய்வது, அப்போ என்ன, ஃப்யூச்சரில் செய்வது. அப்போ ஃப்யூச்சர் தான் இங்கே பேசுகிறாங்க. ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, கச்சேரியெல்லாம் இனி இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்கிறாரு. அவமானத்துக்கு ஷேமு, ஃப்யூச்சரை டினோட் பண்ணி தானே சொல்கிறாங்க. அப்போது இட் வில் பின்னு போட்டுக்கலாம். ஓகே, இட் வில் பி ஷேம். எது ஷேமு, தட். அப்போ என்ன, இதுக்கு அடுத்து ஒரு முழு வாக்கியத்தை நம்ம போடணும். என்ன அப்படின்னா, கச்சேரியை ரத்து செய்வது, பாட்டு கச்சேரியை யார் ரத்து செய்வாங்க, அவங்க ரத்து செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபுல் சென்டென்ஸ் எழுதுனா தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? இட் வில் பி ஷேம் தட் தே கேன்சல் தி கான்சர்ட். கான்சர்ட்னு இருந்தது, பாட்டு கச்சேரி தானே, அப்படியே எழுதியாச்சு. பாருங்கள், இட் வில் பி ஷேம் தட் தே கேன்சல் த கான்சர்ட். அவமானமாக இருக்கும். பாருங்கள், எது, அவங்க கச்சேரியை கேன்சல் செய்கிறது. ஓகே, அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணிடுதுன்னா, என்ன டென்ஸில் இந்த சென்டென்ஸை போடணுங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருது. ஓகே, சரி பாருங்கள், இட் வில் பி ஷேம் தட் தி கேன்சல் த கான்செர்ட். அவங்க கான்செர்ட்டை கேன்சல் செய்கிறது பலத்த அவமானமாக இருக்கும், அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, பாட்டு கச்சேரி ரத்து செய்வது அவமானம், அதை சிம்பிளாக சுருக்கி சொல்கிறோம். இட் வில் பி ஷேம் தட் தே கேன்சல் த கான்செர்ட். இட் வில் பி ஷேம், சேம் தான் வரும், ஷேம். ஓகே, வெறும் ஷேம் போடக்கூடாது, ஷேம். பாருங்கள், இட் வில் பி ஷேம் தட் தே கேன்சல் த கான்செர்ட். இட் வில் பி ஷேம் தட் தே கேன்சல் தி கான்செர்ட். அடுத்து, விபத்தில் ஒருவருக்கும் அடிபடாதது அதிசயம். ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கும் அடிபடாதது அதிசயம். அடிபடாதது பாஸ்ட்டு, அதிசயம் அப்படின்னா மிராக்கிள். அப்போ இட் வாஸ் அ மிராக்கிள். இட் வாஸ் அ மிராக்கிள். என்னது, தட் no one was hurt. no one was hurt ன்னா யாருக்கும் அடிப்படலை, யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை. எங்க, no one was hurt in the accident. அவ்வளோதான். பாருங்க, it was a miracle that no one was hurt in the accident. no one was hurt in the accident. no one was hurt in the accident னா விபத்தில் யாருக்கும் அடிபடவில்லை.
தட் நோ ஒன் வாஸ் ஹர்ட் இன் த ஆக்சிடென்ட்னா விபத்தில் யாருக்கும் அடிபடாதது. அவ்வளோதான். தட்டை சேர்த்துட்டிங்கன்னா அப்படி செய்யாதது, நடக்காதது, நடந்தது, போனது அப்படிங்கிற மீனிங்கில் போயிடும். சரிங்களா? ஸோ இட் வாஸ் அ மிராக்கிள் தட் நோ ஒன் வாஸ் ஹர்ட் இன் த ஆக்சிடென்ட். அவ்வளோதான். அடுத்து அந்த லிமிட்டை சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு அளவு நம்மளால் அந்த போதிய அளவை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அப்படி பண்ணும் பொழுது ஒரு சில சென்டென்ஸை சொல்லுவோம். அங்கேயே தட்டு யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, அதை இப்போ பார்க்கலாம். இப்போ தட்டோட அடுத்த யூசேஜ். சரிங்களா? இப்போ பாருங்களேன், புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, அவர்களால் முடிக்க முடியாத அளவிற்கு, திரும்ப கட்ட முடியாத அளவிற்கு, இந்த எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா முடியாத அப்படின்னு நம்மளோட அந்த கெப்பாசிட்டியை சொல்கிறோம். அப்போ நம்மளோட கெப்பாசிட்டியை சொல்லும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாடல்ஸில் இருக்க கேன் இல்லாட்டி குட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சரி பாருங்கள், இந்த எல்லா இதுலேயுமே அந்த அளவிற்கு அந்த லிமிட்டை சொன்னதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முழு சென்டென்ஸ் இருக்கும். அப்போ அந்த முழு சென்டென்ஸை முன்னாடி ஸ்லைடில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட் போட்டு மீதி இருக்கிறது எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி பாருங்கள். புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு எது கடினமாக இருக்கிறது? முழு வாக்கியம் என்ன? இது கடினமாக இருக்கிறது. அதை ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஓகே, இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். அவ்வளோதான். இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். இது கடினமாக இருக்கிறது. ஓகே, அடுத்து ஃபார்முலா இன்னும் வந்துடணும், தட்டு வந்துடணும். போடுங்க தட்டை. போட்டாச்சு. ஏன்னா தட்டு போட்டால் தான் இந்த இருக்கு அந்த சவுண்டெல்லாம் வரும். ஓகே, இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் புரிந்து கொள்ள முடியலை. ஓகே, அப்போ நான் யாரால் புரிஞ்சுக்க முடியல? எங்களால் புரிஞ்சுக்க முடியல, அவர்களால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே என்ன இல்லை, ஒரு ப்ராப்பரான நவுனை வச்சு ஆரம்பிக்கல. ஸோ நீங்கள் யாரை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நவுனை போட்டுக்கலாம். நான் இங்கே யாரை மென்ஷன் பண்ண போகிறேன்னா எங்களால் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? அப்போ எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. that we are not able to understand. அவ்வளோதான். ஓகே, இல்லாட்டி we can't understand. கரெக்டு தான். we can't understand இல்லாட்டி we are not able to understand. ரெண்டும் கரெக்டு தான். மீனிங் வந்துடும். ஏபிள் எதுக்கு தான் சொல்கிறோம்? நம்மளோட கெப்பாசிட்டி சொல்கிறது தான் சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் that we are not able to understand. இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லாட்டி இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் வி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அது கடினமாக இருக்கிறது ப்ரெசண்ட். அதனால ப்ரெசண்ட் பி வெர்ப். ஓகே, அடுத்து பாருங்கள். அவர்களால் முடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வேலை கொடுப்பார்கள். இங்கே 2 அவர்கள் வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கலாம், அவரால்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அவரால்னு போட்டுக்கிட்டோம்னா இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. அவரால் முடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வேலை கொடுப்பார்கள். இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் பின்னாடி வருவது என்னது, ஒரு முழு வாக்கியம். அவர்கள் வேலை கொடுப்பார்கள். ஓகே, see, if you look at the last word you will find out what tense it is. கடைசி வார்த்தை ஒத்து கவனிச்சிங்கன்னா அது என்ன டென்ஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கொடுப்பார்கள்னா ஃப்யூச்சர். அவர்கள் வேலை கொடுப்பார்கள். ஓகே, தே வில் கொடுப்பார்கள். இங்கே இம்போஸ்ன்னு போடலாம். சரிங்களா? இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேலை கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்போஸ். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இம்போசிஷன் கொடுப்பாங்கள்ல, அதிகமாக வேலை கொடுக்கறது அதுதான். ஓகே, தே வில் இம்போஸ் எதை, டாஸ்க். வேலைக்கு டாஸ்க்னு போட்டுக்கலாம். தே வில் இம்போஸ் அ டாஸ்க். எந்த அளவிற்கு, அவரால் முடிக்க முடியாத அளவிற்கு. அதே தான், தட்டை போடுறோம். ஓகே, ஹீ காண்ட் ஃபினிஷ். ஃபினிஷ் இட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா அந்த வேலையை தானே பற்றி பேசுகிறோம். ஹி காண்ட் ஃபினிஷ் இட். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், தே வில் இம்போஸ் அ டாஸ்க் தட் ஹீ கேன் நாட் ஃபினிஷ். தே வில் இம்போஸ் அ டாஸ்க் தட் ஹீ கேன் நாட் ஃபினிஷ். அவனால் முடிக்க முடியாத அளவுக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் வில் ஹேப்பன், ஹீ வில் ரிசைன். அவங்களுக்கு ஒருத்தனை வேலையை விட்டு துரத்தணும்னு தெரிஞ்சதுன்னா அவனால் முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, முடிக்கவே முடியாத அளவுக்கு வேலையை கொடுப்பாங்க. தே வில் இம்போஸ் அ டாஸ்க் தட் ஒன் கேனாட் ஃபினிஷ். ஒருத்தனால் முடிக்க முடியாத அளவுக்கு. அப்போ ஹீக்கு பதிலாக ஒன் போட்டுக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள். திரும்ப கட்ட முடியாத அளவிற்கு அவன் அதிகமாக கடன் வாங்கிட்டான். எக்கச்சக்கமான கடன் வாங்கிட்டான். திரும்பி கட்ட முடியாத அளவிற்கு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். என்னது, அவன் கடன் வாங்கினான். ஓகே, ஹீ பாரோட். இது கடன் வாங்கினான். நிறைய கடன் வாங்கினான்னு எழுதிக்கலாம். ஓகே, ஹீ பாரோட் ஸோ மச். ஹீ பாரோட் ஸோ மச். எந்த அளவுக்கு, தட் திரும்ப கட்ட முடியாத அளவுக்கு அவன் கடன் வாங்கினான். பாஸ்டெல்லாம் சொல்கிறோம். ஓகே, அப்போது ஹீ பாரோட் ஸோ மச் தட் ஹீ
couldn't repay it. அவ்வளோதான். ஓகே, பாருங்க. He borrowed so much that he couldn't repay it. He borrowed so much that he couldn't repay it. அப்படின்னா அவனால் திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு அவன் கடன் வாங்கினான் பாஸ்டில். ஓகே, அடுத்து பாருங்கள். மாணவர்களால் நடக்க முடியாத அளவிற்கு அந்த கோவில் தூரமாக இருந்தது. மாணவர்களால் என்ன பண்ண முடியல, நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு அந்த கோவில் தூரமாக இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த முழு சென்டென்ஸ் எழுதிடணும். அந்த கோவில் தூரமாக இருந்தது. ஓகே, that temple was so far. ஓகே, the temple was so far. அந்த கோவில் ரொம்ப தூரமாக இருந்தது. அதுக்கடுத்து நம்மளோட அந்த கன்ஜங்ஷன் that என்ன பண்ண முடியல, the students மாணவர்களால் the students couldn't walk. பாருங்க, the temple was so far that the students couldn't walk. எல்லாமே நெகட்டிவ்லேயே தான் வருது. பாசிட்டிவில் சொல்கிறதுனாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, சரி, இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். மாணவர்களால் நடக்க முடியாத அளவிற்கு அந்த கோவில் தூரமாக இருந்தது. The temple was so far that the students couldn't walk. The temple was so far that the students couldn't walk. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாணவர்களால் நடக்க முடிந்த அளவிற்கு அப்படின்னு பாசிட்டிவாக மாற்றுறேன். ரொம்ப சிம்பிள், நாட்டை தூக்குனா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், the temple was so far that the students could walk. The student could walk. அப்போது the students could walk அப்படின்னா மாணவர்களால் நடக்க முடிந்ததுன்னு அர்த்தம். ஓகே, தட்டு போடுறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிந்த அளவிற்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, the temple was so far that the students could walk. மாணவர்களால் நடக்க முடிந்த அளவிற்கு அந்த கோவில் தூரமாக இருந்தது. ரொம்ப சிம்பிள். நெகட்டிவில் சொல்லணுன்னா நாட்டை போடுங்க, வேணான்னா நாட்டை தூக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இவ்வளோதாங்க. இந்த தட்டோட இந்த 2 எக்ஸ்ட்ரா யூசஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஸோ ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவன் லாட்ரி ஜெயிச்சது ஆச்சரியமாக இருந்தது. உலகம் உருண்டையாக இருப்பது ஒரு அறிவியல் உண்மையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஓகே, அவனை நம்பியது என்னுடைய தவறு. அவனை நம்பியது என்னுடைய தவறு. என்னால் வாங்க முடியாத அளவிற்கு அது விலை உயர்ந்து இருந்தது. அவர்களால் கற்பனை செய்ய முடியாத இடத்தில் நான் இருப்பேன். டென்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எல்லா சென்டென்ஸோட கடைசி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது என்ன டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் அந்த டென்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். ஓகே, தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க, நோ இஷ்யூஸ். தப்பானாலும் பரவாயில்ல, டென்ஸில் தப்பானாலும் பரவாயில்ல, அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பர்ஃபெக்டாக தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சது எழுதுங்க. கரெக்டான ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்பேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோடு வரேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.